அவன் பேரை கேட்டாலே வீட்ல எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. அதான் தேவையில்லாம இதுக்கு எல்லாரையும் டென்ஷன் ஆக்கணும்னு நான் யார்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டேன். அப்போ நீங்க உண்மையிலேயே பேசதான் அங்க போனீங்களா? அங்க வேற எதுவும் நடக்கல? இல்ல சார், அங்க வேற எதுவும் நடக்கல. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லையா, ஏதோ தப்பா இருக்கு, எங்கேயோ இடிக்குதியா? சார் இவங்க பெரிய குடும்பம் சார். நம்ம கிட்ட இருக்க இப்போ உள்ள எவிடன்ஸை வச்சு சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்க முடியாது சார். சார் வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லனா வேற ஏதாவது கோணத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் சார். பார்க்கலாம். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கேஸ் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நீங்க வெளியூருக்கு எங்கேயும் போக கூடாது. நாங்க எப்ப என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும், சரியா? சரிங்க சார். என்ன நடக்குதுங்க? போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஓ, இவள தேடிதான் வந்திருக்காங்களா? அப்ப புவனா சொன்னது சரிதான் போல இருக்கு. போலீஸ் உங்களை கரெக்டா மோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்க போல இருக்கு. மா, என்னம்மா உளற? என்னடி, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். மா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. புவனா ஊருக்கு போறப்பவே சொல்லிட்டு தான் போனான், இந்து ஏதோ ஒரு தப்பு பண்றா, அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து இந்துவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நேத்து நியூஸ்ல ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்கன்னு பார்த்ததுல இருந்து இவ ஒரு படபடப்போட தான் இருக்கா. என்ன பேசுற நீ? அதனாலதான் இவ நேத்து மாப்பிள்ள கையில ரசத்தை ஊத்துனா. போலீஸ் வீடு வரைக்கும் வந்திருக்கிறத பார்த்தா அப்ப நேத்து டிவில பார்த்த கொலைய இவ தான் பண்ணிருப்பா. சார், எங்க அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறாங்க. நீங்க அவங்க சொன்னது எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்து அவனை கொலையில பண்ணிருக்க மாட்டேன் சார். இத பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். நேத்து அந்த கதிரை பார்த்து சும்மா பேசிட்டு மட்டும் தான் வந்தீங்கன்னா